Hi friends, have a great day. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டெய்லி லைஃப்ல எவ்வளவுதான் நம்மளோட வேலைகளை பிளான் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம ஆக்குபைடா வச்சுக்கிட்டாலும் சரி, ஏதோ ஒரு டைம்ல நம்மளுக்கு வேலை பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப லேசியா இருக்க மாதிரி ஃபீல் வரும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி லைஃபே ஒரு மாதிரி போரிங்கா இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சோம்பேறித்தனம் நமக்குள்ள எப்பவாவது எட்டி பார்த்தா பரவாயில்ல, அதுவே அந்த ஹோல் டே ஃபுல்லா அப்பப்போ எந்த வேலை பார்க்கறதுக்கும் ஒரு சோம்பேறித்தனம் பண்ணி அதை அப்படியே வேலையை பார்க்காம வச்சுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரிலாம் உங்களோட டெய்லி லைஃப்ல உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்ல போற டிப்ஸை உங்களோட டெய்லி லைஃப்ல இன்க்ளூட் பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, டெய்லி லைஃப் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும், இன்ட்ரெஸ்டா உங்களோட வேலைகளை பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணி என் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள இருக்கும். போர் அடிக்காது, எப்பவுமே ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ள வந்து எட்டி பார்க்காது. ஸோ வாங்க அந்த மாதிரியான டிப்ஸ் என்னலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்குள்ள இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட், நம்மளோட டெய்லி வேலைகளை எல்லாருமே கொஞ்சம் பிரிஸ்கா ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நினைப்போம், அதே மாதிரி தான் ஆரம்பிக்கவும் செய்வோம். ஆனா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 1 ஹவருக்குள்ள இல்ல ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம பார்த்துட்டு இருக்க வேலை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். அது உங்களோட ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான வேலைகளா இருந்தாலும் சரி, இல்ல டெய்லி வீட்ல பார்க்கக்கூடிய உங்களோட டெய்லி ரொட்டீன் வேலைகளா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே அந்த வேலை வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு லேசினஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு, அந்த வேலையை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு, ஏதோ போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, அந்த வேலையை அப்படியே பாதியிலே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பிரியா அப்படிலாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்காக தான். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து வேலை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நேரம் நம்மளுக்கு ஒரு லேசினஸ் வரதான் செய்யும், அந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லாம போக தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் இடையில ஒரு சின்ன கேப் எடுத்துக்கோங்க. அந்த கேப்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது கேளுங்க, இல்ல ஒரு வாக் போயிட்டு வாங்க, வீட்டுக்குள்ள உடம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சா கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்லை சில பேருக்கு காஃபி டீ எடுத்துக்கிறது பிடிக்கும், அது வந்து உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்டது, உங்களுக்கு ஓகே அது எடுத்துக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்க ஹெல்த்துக்கு அது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாதுன்னு தோணுச்சுன்னா அப்படி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்படி வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் இடையில ஒரு சின்ன கேப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் சோஃபால சாஞ்சு படுத்துக்கிறது, ஒரு சேர்ல சாஞ்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றது அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணும்பொழுது அடுத்தடுத்த வேலைகள் பார்க்கறதுக்கும் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த டே எண்ட் ஆகும் பொழுது ஓகே இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இல்லாம பரவாயில்லையே, நம்ம கொஞ்சம் நம்மளுக்கான விஷயத்தையும் நம்ம பண்ணோமே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோமே, இன்னைக்கு வேலை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு தோணும். ஸோ இந்த ஒரு டிப்ஸை உங்களோட டெய்லி லைஃப்ல இன்க்ளூட் பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வேலைகள் பார்க்குற போது இன்ட்ரெஸ்ட் குறையிறது வந்து இனிமேல் அந்த மாதிரி நடக்காம இருக்கும். அண்ட் ஆல்சோ பிரிஸ்கா உங்களோட வேலைகளை பார்க்கறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் டிப், நம்மளோட டெய்லி ரொட்டீன் வேலைகளை ரொட்டீனா பார்க்கறதுக்கு நிறைய நேரம் போரிங்கா இருக்கு பிரியா, எப்ப பார்த்தாலும் அதே வேலை, அதே சாப்பாடு, அதே ஒர்க்கு, இப்படியே இருக்கிறது வந்து எனக்கு ஏதோ ஒரு விதத்துல என் லைஃபையே கொஞ்சம் போர் அடிக்க வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்காக தான். அதாவது நம்மளோட டெய்லி ரொட்டீன் இருக்குல்ல, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் மார்னிங் எழுந்ததுமே கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து காலையில் இருந்துச்சுன்னே ஒரு கப் டீ இல்ல காஃபியோட உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த டைமை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ரொட்டீன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க என்ன ரொட்டீனை வந்து உங்க லைஃப்ல இவ்வளோ நாளா இல்ல இவ்வளோ மாசமா இல்ல வருஷ கணக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரே மாதிரி ரொட்டீனை தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா போர் அடிக்க தான் செய்யும். ஸோ அந்த ரொட்டீனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. மார்னிங் எழுந்ததுமே ரொம்ப வருஷமா வாக்கிங் போயிட்டே இருக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்கு, அது கொஞ்சம் போரிங்காவே இருக்கு. வாக்கிங் பண்றத நிறைய பேர் என்ஜாய் பண்ணியும் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஒரு டைம் பீரியட்ல என்ன காலையில இருந்துச்சோடனே வாக்கிங் தானே போறோம், இந்த ஒரு ½ hour போயிட்டு திருப்பி வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு போரிங்கான விஷயமாவும் சம்டைம்ஸ் தோணும். அப்படி இருக்கப்போ வாக்கிங்கை விட்டுறக்கூடாது, அதை அப்படியே ஈவினிங் கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஈவினிங் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல அந்த வாக்கிங்கை வச்சுக்கோங்க. மார்னிங் எழுந்ததுமே ஒரு யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த மார்னிங் எழுந்ததுல இருந்து அடுத்தடுத்து நீங்க பண்ணக்கூடிய வேலைகள்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வாங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு
டைம்ல அதை வந்து சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீக் நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கீங்க, அந்த வாரத்துக்கு அதை தான் நீங்க சமைச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மந்த்ல திருப்பி அதை ரொட்டீனுக்குள்ள கொண்டு வராதீங்க, நெக்ஸ்ட் மந்த் கொண்டு போயிருங்க. அப்படி பண்ணும்போது ஒரே மாதிரி ஃபுட்டை சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது. அதே மாதிரி உங்களோட டெய்லி ஒர்க் இருக்கும்ல, உங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க், அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வாங்க. கொஞ்சம் ஒரே இடத்துல உட்காந்து இந்த லேப்டாப்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு டீ பிரேக், காஃபி பிரேக் எடுத்துட்டு, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 2 minutes ரிலாக்ஸ் பண்ணி எதையாவது பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உங்களோட வேலைகள் பண்றது, இல்ல உங்களோட வேலைகள்லயே எதையாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்த்து அதை வந்து கொண்டு வாங்க. இப்படி சில மாற்றங்களை நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல கொண்டு வரது மூலமா தான் நாம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்மளோட டெய்லி வேலைகளை இன்ட்ரெஸ்டா பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஒரே ரொட்டீன் ஒரே மாதிரி வேலைகளை ரெகுலரா பண்ணும்போது கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் ஒரு போரிங்கான ஸ்பேஸ் நமக்கு வரதான் செய்யும். ஸோ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க, உங்களோட டெய்லி லைஃப் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தேர்ட் டிப், எனக்கு செய்யறதுக்கு அவ்வளோ வேலைகள் இருக்கு வீட்டுல, ஆனா செய்யணும்னு போய் உட்காந்தா எனக்கு வேலை செய்யவே பிடிக்க மாட்டேங்குது பிரியா, என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேன், என்னோட வேலைகள் பாக்குறதுக்கு ஏதோ எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, இல்லைன்னா வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த ஆர்வம் வந்து எனக்கு குறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த குட்டி டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. மேபி உங்களுக்கும் நிறைய விதத்துல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால சொல்றேன். அதாவது இப்ப நம்மளோட டெய்லி கிச்சன் வேலைகள் பார்க்குறோம், அதாவது சமைக்கிறதே எடுத்துக்கோங்க, இல்ல பாத்திரம் கிளீன் பண்றது எடுத்துக்கோங்க, கிச்சனுக்குள்ள பார்க்கக்கூடிய வேலைகள். அதை பார்க்கும்போது அதை சமைக்கணும், அது மட்டுமே கவனம், அப்படியே நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி நம்ம வேலை பார்க்குறோம், இவ்வளோ நேரம் நம்ம நின்றுட்டு இருக்கோம், இவ்வளோ நேரம் இந்த சமையல் வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம், அடுத்து இதை பேக் பண்ண வேண்டியது இருக்கு, இல்லை டைனிங் டேபிள் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்து மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களோட வேலைகள்ல உங்களுக்கு கவனம் இருக்க வேண்டியது கண்டிப்பா தேவைதான். ஏன்னா அதுவும் கிச்சன்ல நம்ம வேலை பார்க்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படியே அந்த கவனம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மள கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ்டா வச்சுட்டு வேலை பார்க்கறதுக்கு சைடுல நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் போட்டு விட்டுட்டு கேட்டுட்டே வேலை பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு மோட்டிவேஷனல் டிப்ஸ், மோட்டிவேஷனல் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கேட்க பிடிக்கும் அப்படின்னா அதை போட்டு கேட்டுக்கிட்டே உங்களோட வேலைகளை பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வீடியோஸை பார்த்துக்கிட்டே கிச்சன்ல வேலை பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்துக்கிட்டே வேலை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கவனம் எல்லாமே அதுலதான் இருக்கும். சமைச்சிட்டு இருக்கிறதுலையோ அந்த ஸ்டவ் பக்கத்துல நிக்கிறதுலையோ கவனத்தை விட்டுருவோம். அந்த விஷயத்தை எப்பயுமே பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ஓரமா வச்சுட்டு நீங்க கேட்டுக்கிட்டே அந்த வேலைகளை பண்ணும்பொழுது நீங்க வேலை பார்த்து முடிச்ச மாதிரியும் இருக்கும், வேலையில கவனமும் இருக்கும், பிளஸ் ஏதோ ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ள இந்த சைடு போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு பாத்திரம் அடுக்கி வைக்கும் பொழுது, இல்ல வீட்டுல ட்ரெஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணி வைக்கும் பொழுது, அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சாங்ஸ் கேட்கறது, வீடியோஸ் அப்ப பார்த்துக்கிட்டே நீங்க உங்களோட வேலைகளை பண்றது. அதே மாதிரி வீட்டுல கிளீனிங் வேலைகள்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸோட இருக்கக்கூடிய கேண்டில் ஏற்றி வச்சிங்கன்னா வீடு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீலை வந்து கொடுக்கும். அந்த வாசனையும் சரி, அந்த ஒரு என்விரான்மெண்ட்டும் சரி, நம்ம மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லையும் நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா வேலை பார்த்த டயர்ட்னஸும் நமக்கு தெரியாது, பிளஸ் அந்த வேலை பார்க்குற ஆர்வமும் குறையாம இருக்கும். ஃபோர்த் டிப், சம்டைம்ஸ் நம்மளோட லைஃப்ல ஒரு மாதிரி வெறுமையா இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். நம்மளை சுத்தி எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் சரி, லைஃப்ல எந்த ஒரு குறையுமே இல்லாம இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சின்ன ஒரு எம்டினஸ் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், ஒரு மாதிரி வெறுமையா இருக்க மாதிரியான ஃபீல் இருக்கும். இது வந்து சில பேருக்கு டெய்லி லைஃப்லயே இருக்கும். என்ன இது இன்னைக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போறேன், என்ன பெருசா லைஃப்ல இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது, என் லைஃப்ல என்ன பெருசா புதுசா நடந்துற போகுது, இந்த மாதிரி எல்லாம் வந்து சில பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி யோசிக்கக்கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்காக தான். அதாவது நம்மளோட லைஃப்ல நாம யோசிச்சு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களே நிறைய இருக்கு, ஆனா நம்ம தான் அதை யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா அது எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு லைஃப்ல. நம்ம டெய்லி 3 நேரம் சாப்பிட்ற சாப்பாடா இருக்கட்டும், அழகா போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இருக்கிற இடமா இருக்கட்டும், நம்ம பார்க்குற வேலையா இருக்கட்டும், நமக்கு கிடைச்ச ஃபேமிலியா இருக்கட்டும், நமக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நமக்கு கையில இருக்கக்கூடிய பணமா இருக்கட்டும், இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருக்கு. ஆனா நம்ம யாருமே வந்து அதுக்கு கிரேட்ஃபுல்லாவே இருக்கிறது கிடையாது. யாருமே சொல்லல, ஒரு சிலர் சொல்றேன், அதாவது கொஞ்சம் புலம்பக்கூடியவங்கள சொல்றேன், எல்லாருமே அப்படி நினைக்கிறது இல்ல. நானே வந்து அதுக்கு இப்போ ரீசன்ட் டைம்ல ஒவ்வொரு நாளும் தேங்க்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால என்னோட லைஃப்ல நிறைய ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஃபீல் வந்து எனக்கு இருக்கு. அஸ் அ பர்சனாவும் சரி, என்னோட லைஃப்லயும் சரி, ஒரு பாசிட்டிவிட்டி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் எனக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல நான் இப்போ சொன்ன மாதிரி விஷயங்கள்
எத்தனையோ விஷயங்கள் உங்க லைஃப்ல இருக்கும். நான் சொன்னதை தவிர்த்து இன்னும் யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து கிரேட்ஃபுல்லா இருங்க. ஓகே, அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட லைஃப்ல எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கு, நம்மளோட டெய்லி வேலைகள் பாக்குறதுக்கு அது எந்த விதத்துல எல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கு, நம்மளோட டெய்லி வேலைகள் பாக்குறதுக்கு அது எந்த விதத்துல எல்லாம் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்மளோட டெய்லி லைஃப்ல அந்த வெறுமை வந்து வராம இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்க விஷயத்த நம்ம கவனிக்கிறதே இல்லை. அதனாலதான் நமக்கு லைஃப் என்ன இந்த மாதிரி போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு, ஏன் லைஃப் மட்டும் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கும். அப்படிலாம் எப்பவுமே யோசிக்காதீங்க. நம்ம லைஃப்ல எக்கச்சக்க விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சாதான் தெரியும் எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு லைஃப்ல இருக்கு அப்படின்னு. இல்லாத விஷயங்களையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இல்லாதது ஒருவேளை நமக்கு வேணான்றதுனால நம்ம லைஃப்ல இல்லாம இருக்கும், இல்ல அது நமக்கு தேவைப்படாதனால இல்லாம இருக்கும். இருக்க விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரேட்ஃபுல்லா இருக்க கத்துக்கோங்க. அதை வந்து உங்களோட லைஃப்ல பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி அதை ஒரு சின்ன ஜேர்னல் மாதிரியோ இல்ல மார்னிங்கோ இல்ல நைட்டோ தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்ததுக்காக இந்த யூனிவர்ஸுக்கோ இல்லை நம்ம வேண்ட கடவுளுக்கோ தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. அப்படி நம்ம தேங்க்ஸ் சொல்ல சொல்ல இன்னும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத இன்னும் சூப்பரான விஷயங்கள்லாம் நம்மளோட லைஃப்ல வந்து கிடைக்கும். ஸோ அப்படிதான் நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் செரிஷ் பண்ணணும், கிரேட்ஃபுல்லா இருக்கணும். அப்படி செய்யும்போது நம்மளோட டெய்லி லைஃப் எந்த விதத்திலையும் பெருசா போரிங்கா இருக்காது, ஒரு மாதிரி வெறுமையா இருக்காது. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காவே நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணி எனர்ஜெட்டிக்காவே முடிக்கலாம். 5th டிப், நம்மளோட டெய்லி லைஃப் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் ஜென்டிலாவே அப்ரோச் பண்ணுங்க. அதாவது என்னோட இந்த நாள் வந்து ஏன் இப்படி இருக்கு, என்னை வந்து அப்செட் பண்ற மாதிரி இருக்கு, மூட் அவுட் பண்ற மாதிரி இருக்கு, இன்னைக்கு டே வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் கொடுத்துச்சு, இன்னைக்கு டே ஃபுல்லா நான் ஹாப்பியாவே இல்லை, இன்னைக்கு ஏதோ எனக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி டெய்லி லைஃபை எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நம்மளோட அந்த ஒவ்வொரு நாளும் இருக்குல்ல, அந்த 24 மணி நேரமும் நம்மளுக்கு அந்த அப்செட்டோ டென்ஷனோ இல்லை ஒரு நம்ம ஃபீல் பண்ற மாதிரியான விஷயங்களோ நம்மளை அப்செட் பண்ற மாதிரியான விஷயங்களோ 24 மணி நேரமும் நடந்திருக்காது. ஏதோ ஒரு நிமிஷம், ஏதோ ஒரு 5 நிமிஷம், இல்லை ஏதோ ஒரு 10 நிமிஷம் நடந்திருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 10 நிமிஷத்தை அந்த நாள் ஃபுல்லா எடுத்துட்டு போவோம். அதனாலதான் அந்த டே ஃபுல்லா அப்படியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி ஒரு சம்மர் டைம் வின்டர் டைம் வரும்போது இந்த வெதர்லாம் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணுறதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோமோ, நம்மளோட டெய்லி லைஃப்லையும் நம்மளை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு, ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காம ஹாப்பியான சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து எப்பவுமே நினைச்சு சந்தோஷப்பட கத்துக்கோங்க. குறைகளை மட்டுமே பார்த்து அந்த குறையை அந்த நாள் ஃபுல்லா எடுத்துட்டு போனோம்னா அந்த நாள் கண்டிப்பா வேஸ்டா தான் போகும், அப்செட் ஆக்க தான் செய்யும், மூட் அவுட் பண்ண தான் செய்யும். நிறைய மிஸ்டேக்ஸ் நம்மளோட டெய்லி லைஃப்ல நமக்கே தெரியாம நம்ம பண்ணதான் செய்வோம். சில விஷயங்கள் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணதான் செய்யும், சில விஷயங்கள் நம்மளை ஹர்ட் பண்ண தான் செய்யும், சில விஷயங்கள் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் அது மட்டுமே அந்த நாள் முழுவதுக்கும் நம்ம எடுத்துட்டு போகணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. அது நம்மளோட லைஃப்ல அந்த டேல ஒரு சின்ன பார்ட், அது அப்படி அந்த நேரத்துல நடக்கணும்னு இருந்திருக்கு. அந்த நேரத்துல அதை எப்படி சரி பண்ணி கடந்து போகணுமோ அப்படி கடந்து போயிட்டோம்னா அந்த நாள்ல மிச்சம் இருக்க டைம் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா ரிலாக்ஸா கொண்டு போக முடியும். இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கும் பொழுது இந்த நாள் எனக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கணும், இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே நான் நல்லபடியா பண்ணி முடிக்கணும், அதுக்கான ஒரு எனர்ஜியும் அதுக்கான ஒரு மைண்ட் செட்டையும் எனக்கு இந்த கடவுளோ இயற்கையோ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு வேண்டிக்கிட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த நாள் எண்ட் ஆகும் பொழுதும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி அந்த டேவை முடிங்க. இப்படி பண்ணும் பொழுது நம்மளோட டெய்லி ரொட்டீன் எந்த விதத்திலையும் நம்மளுக்கு லேசினஸா இருக்காது, ஒரு மாதிரி ஆர்வம் இல்லாம இருக்காது, ஒரு மாதிரி போரிங்கா இருக்கிறது, டென்ஷனா அப்செட்டா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்காம ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோட முடியுது. ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.